சின்ன மருமகள அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஸா பார்க்கலாம் வாங்க. தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆனா, இதுல ஒரு குழந்தைய மட்டும் தமிழ்ச்செல்விட்ட குடுத்துட்டு, இன்னொரு குழந்தைய சேதுகிட்ட கண்டிப்பா ஒப்படைச்சே ஆகணும். அப்பதான் தமிழ்ச்செல்விய தேடி திரும்பவும் வருவான். ஏன்னா, அவகிட்ட இருக்கிறது தன்னோட அம்மாவா பிறந்த பெண் குழந்தைய தேடி சேது கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் நல்ல பிளான் பண்ணி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நேரத்துல தான் தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி ஒரு முடிவோடு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தன்னோட முதல் குழந்தையான ஆண் குழந்தைய கண்டிப்பாக அந்த வீட்டில் வளர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு தலையில் இடியே இறங்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். சேது ஒரு பக்கம் என்ன நினைக்கிறேன்னா, இந்த குழந்தைய நம்ம தூக்கவே கூடாது, இந்த குழந்தைய பார்க்க தமிழ்ச்செல்வி முகம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட அந்த குழந்தைய பார்க்காம இருக்கிறாரு. ஆனால் நம்ம மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட குழந்தை மாதிரி நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிறணும், தமிழ்ச்செல்வி குழந்தை நம்ம குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குழந்தை தாயைத்தான் தேடுது. நல்லா கத்திக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மலர் மட்டும் இல்லாமல் மோகனாவும் பயப்படுறாங்க. மோகனா என்ன கேட்குறாங்கன்னா, மலர் குழந்தைக்கு பாலெல்லாம் ஆற்றி கொடுத்தியா இல்லையா, ஏன் இப்படி கத்தி அழுகுறான், என்னாச்சு, எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க மலர்கிட்ட. அப்போது மலர் சொல்கிறாங்க, இல்லத்த நான் பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டேன், பாலெல்லாம் குடிச்சிட்டான், ஆனால் இருந்தாலும் என்னென்ன தெரியல இவன் அழுதுகிட்டே இருக்கான். அப்போ தான் மோகனா சொல்கிறாங்க, ஒருவேளை இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சோ, தாய்ப்பால் குடிக்காம இப்போ பசும்பால் அது மட்டும் இல்லாமல் பவுடர் பால் குடிக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் போச்சோ அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, வா உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கூப்பிட கருப்பு உடனே ஓடி வர்றாரு. எனக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருடா கருப்பு, என்னன்னே தெரியல குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், வாடா கருப்பு வண்டி எடு அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வா மலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு நீ தயாராக இருக்கிறாரு கருப்பு. மோகனா ஹாஸ்பிட்டலில் குழந்தைய காமிக்கும் போது அங்கே டாக்டர் என்னாச்சு, எதுக்காண்டி குழந்தை அழுதான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாய்ப்பால் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்து கேட்க, அப்போ மோகனா சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், குழந்தைய பெற்ற தாய் வந்து 2 குழந்தை பெற்றிருக்காங்க, இன்னொரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க, அதனால தான் நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன், அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா, என்ன மாதிரியான பால் கொடுத்தீங்க, பவுடர் பால் கொடுத்தீங்களா இல்லை பசும்பால் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர் நாங்கள் பசும்பால் தான் கொடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் பவுடர் பாலும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அதனால அதையும் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது, ஒரு குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குறதே ரொம்பவே ரிஸ்க்கானது, அதுவும் பிறந்த குழந்தை ஒரு நாள் கூட முழுமையாக ஆகலைன்னு சொல்கிறீங்க, இந்த இடத்துல பசும்பால் கொடுக்கலாமா, அந்த பிள்ளைக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் தூங்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சிஸ்டர் அந்த குழந்தைய தூக்கி போய் அந்த தொட்டியில் போட்டு நல்லபடியாக ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி தொட்டியில் போட்டு ஆட்ட சொல்கிறாங்க. அந்த சிஸ்டரும் அந்த குழந்தைய போட்டு நல்லா தூங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த குழந்தைய திருடுறதுக்கான ஒரு நபரும் வராங்க. அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடறாங்க. இந்த இடத்துல மோகனா என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் எங்கள் குழந்தை என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ தாராளமாக, இப்போ குழந்தை நல்லபடியாக இருக்காங்க, நீங்கள் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் மோகனா போய் குழந்தைய பார்க்க போகும்போது அந்த தொட்டியில் அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லவும் மோகனா பதறி அடிக்கிறாங்க. பதறி அடிச்சுட்டு கருப்பு குழந்தைய காணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பதறவும் என்ன செய்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் கருப்பு பதறி அடிச்சுக்கிட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, சேது இந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் முடியலன்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய காணான்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்கடா, குழந்தையும் காணாண்டா, யார் தூக்கிட்டு போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாரு. சேது பதறி அடிக்கிறாரு. இது நாள் வரைக்கும் தன்னோட குழந்தை கிடையாது, நான் இவனை பார்க்க மாட்டேன்னு சொன்ன சேதுவுக்கு இப்போ தான் அக்கறையும் துடிப்பும் வர ஆரம்பிக்குது. அப்போ இதை கிளம்பி வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி அவதியாக ஓடி வராரு. ரொம்பவே பதட்டத்தோடையும் ஓடி வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கருப்பு கிட்ட பார்த்து, மாமா என் குழந்தை என்னாச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, என் குழந்தை எங்க, அவன் என்னோட ரத்தம், யார் எங்கே தூக்கிட்டு போனான்னு கூட பார்க்காத அளவுக்கு என்ன குழந்தைய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு சேது. இந்த இடத்துல தான் என்னோட குழந்தைய எப்படி நான் மீட்டு கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாரு. என்னடி என்கிட்ட குழந்தைய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எங்க இப்படி தூக்கணுமோ தூக்கிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, என்னது குழந்தைய தூக்கிட்டு நான் வந்துட்டேனா, என்ன சொல்கிறீங்க, என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, நடிக்காதடி,
நீ தானே தூக்கிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லவும், நான் தூக்கிட்டு போல, என்னோட குழந்தைய என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அப்பதான் தமிழ்ச்செல்வியும் அம்மாச்சியை பார்த்து, இங்கே பாருங்க அம்மாச்சி, யாரை நம்பி என் குழந்தைய விட்டுட்டு வந்தீங்களோ இப்போ என்னோட குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குழந்தைய போய் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ தான் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, கவலைப்படாத, உன்னோட குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். சேது பார்த்துப்பாண்டி, இந்த பச்சை உடம்புக்காரி போகாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சியும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி, இல்லை அம்மாச்சி, என்னால் முடியாது, என் குழந்தைய பார்க்காம என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க. அங்கே சேது வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. கருப்பு தமிழ்ச்செல்வியை பார்த்ததுமே உள்ளே வாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் தமிழ்ச்செல்வி, இங்கே பாருங்கண்ணே, உள்ளே வர்றதுக்காக நான் வரல, என்னோட குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்காண்டி வந்திருக்கேன், என்னோட குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பிட்ட கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அவங்க மாப்பிள்ளை எங்கே, அவரை கூப்பிடுங்க, அவர் என்னோட குழந்தைய என்ன பண்ணாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டு வாசல் முன்னாடி நிற்க, அப்போ சேது வெளியே வந்து, என்ன என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட குழந்தைய என் வீட்டு வாரிசா நீ தூக்கிட்டு போயிட்டு நாடகம் ஆட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க, என்னோட குழந்தை என்கிட்ட ஒரு குழந்தை தான் இருக்குது, என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு என்னோட மூத்த குழந்தை ஆண் குழந்தை எங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? பச்சை உடம்புக்காரி பிள்ளை பெற்ற உடம்போட வந்து உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு என்ன வந்து அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, இதை கேட்டதுமே சேது, என்னோட குழந்தைய எப்படி கண்டுபிடிக்க முடியுமா, அப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், எனக்கு தெரியும், என் குழந்தைய நான் அவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்புறாரு. என்னோட குழந்தையும் வர வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் தமிழ்ச்செல்வி இனி அந்த வீட்டிலே தன்னோட குழந்தைக்காக இருக்க போகிறாங்க. ஏன்னா சேது தன்னோட குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த குழந்தைய உங்ககிட்ட நான் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. அதனால் மோகனா என்ன பண்ண போகிறாங்கன்னா, தயவு செஞ்சு உன்னோட குழந்தைக்காக நீ இந்த வீட்டில் இருமா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த வீட்டில் இல்லைனாலும் ஏற்கனவே எப்படி இருந்தையோ அதே மாதிரி வெளியே அவுட்டர்ஸில் தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா காலில் விழுகாத குறையாக கெஞ்சி கேட்க போகிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சும்மா இறக்க குணமும் கொண்டவங்க. அந்த இடத்துல தன்னோட அத்தையும் மலரும் கெஞ்சி கேட்குறதுனால தன்னோட குழந்தைக்காகவாது நம்ம இருக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி முடிவு பண்ண போகிறாங்க. இனி சேதுவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. பக்கத்திலே இருந்து தமிழ்ச்செல்வி தன்னோட பெண் குழந்தைய அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேதுவுக்கு அந்த குழந்தை மேலே பாசம் வரப்போகுது. இந்த பாசத்தை அதிகமாக காமிக்கிற போகிறாரு சேது. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் இனி எப்படி சேருவாங்க அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.